ஹலோ, குட் மார்னிங். நம்மகிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ஊட்டிலேருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பினாயில் இம்ப்ளான்ட், இந்தியன் இம்ப்ளான்ட், அதாவது ஷா இம்ப்ளான்ட் போட்டிருக்கோம். அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே இந்த ப்ராப்ளங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க ஃபஸ்ட் டே, அதாவது சர்ஜரி முடிஞ்சு செகண்ட் டே ஆகுது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ ஷேர் பண்ணுவாங்க அவங்ககிட்ட. நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து வரீங்க? நம்ம வந்து கோயம்புத்தூரில் சரவணப்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஊரில் வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே இது வந்து ஒரு 4-7-8 வருஷமாக இருந்திருக்குது. ஒரு 6-7 வருஷம் இருக்கும்போது இதனால வீட்டில் ஒரே குழப்பம். வீட்டு பக்கம் சமத்தூர் பக்கம் நானும் வேறு தண்ணியில் குடிக்கிறது, ஒரு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை, அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி கரோலின் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்புறம் உங்களுக்கு பாலனை கான்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி சரி வாங்க, எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சர்ஜரி எல்லாம் பண்ணி இப்போ தற்சமயம் வந்து என்ன 1 நாள் 2 நாளுக்கு கொஞ்சம் பெயின் இருந்தாலும் இப்போ தற்சமயம் வந்து நல்லா இருக்குது, நல்ல முறையில் உள்ளது. அதாவது எல்லோரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும், இந்த மாதிரி குறைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இது பண்ணி ஆகணும் என்று சொல்லி முடிக்குது. இது வந்து உங்களுக்கு இப்போ இது பண்ணி முடிச்சப்பறம் உங்கள் லைஃப் எப்படி, அதாவது இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் நல்லா இருக்குது. அதாவது நம்ம எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம இது பண்ணாலும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்குது. சந்தேகங்கள் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வச்சுருந்தோம்னா நம்ம வந்து நல்லா இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிப்படையாக சொல்லாமல் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்தாகணும். இல்லைன்னா இப்போ நானே போய்ட்டு பல பேருக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா சில பேர் சித்த வைத்தியம் அப்படி எப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் காசு ஏமாந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தள்ளி விட்டு கண்டிப்பாக இங்கே கூட்டி வந்து பண்ணுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி, உங்களுக்கு டாக்டர் எல்லாம் நம்ம ஸ்டாஃப்லாம் எப்படி? ஸ்டாஃப்ஸ் வந்து நான் அதை கொஞ்சம் தவறாக நடந்துட்டேன். நேற்று வலி தாங்காமல் டாக்டர் மிட் நைட்டு வர சொல்லிட்டேன். 2 பிள்ளைங்களை சத்த போட்டேன் அந்த வலி தாங்காமல். இப்போ மறுநாளுக்கு அந்த வலி இப்போ சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை, நல்லா அருமையாக நடந்துட்டு. ஸ்டாஃப்ஸ்லாம் உங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்களா? நல்லா பார்த்துருக்காங்க. ஓகே சார். சரி, ஓகே.